வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன். சௌரியமா? செமினியே சூப்பராக இருக்கா? ஓகே. கண்டிப்பாக தமிழ் மக்கள், இந்தியர்கள் தயவு செய்து செமினியில் நீங்கள் வாரிசானுக்கு வாக்களிங்க. நீங்கள் இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிற பிகேஆர்லேயும் இருக்கலாம், டிஏபிலையும் இருக்கலாம், இல்லை அமனாவிலையும் இருக்கலாம். தயவு செய்து செமினியில் கண்டிப்பாக விஎனுக்கு வாக்களிங்க. காரணம் என்ன? அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்க. பல வருட காலமாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, குறை சொல்லியிருக்கீங்க. இப்போ பாருங்கள், லிம்கிட்ஸ் வாயே திறக்கலைங்க. என்னங்க டிஏபின்னா ஒரு தில்லு, ஒரு திமிர் இருந்துச்சு. அவங்க தாங்க சொன்னாங்க, இந்த தோல் அரசியல்லாம், குடும்ப அரசியல், தோல் எல்லாம் மகாதீர் அது இது அட்டகாசம் பண்ணுறது இந்த லிம்கிட்ஸ் தாங்க வாயில் விட்டாத வார்த்தை இல்லை. மகாதீரை பற்றி, வியனை பற்றி. இப்போது அந்த கூட்டு ஒப்பந்தம் வந்தானே எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ பிஎனில் உள்ள திருடவன், பிஎனில் உள்ள கேப் மாதிரிலாம் இப்போ அவங்க கட்சிக்கு போயிட்டா நல்லபடி ஆயிடுறாங்க. இப்போ டிஏபி அவ்வளோதான், பொத்திக்கிச்சு வாயை. பிகேஆர் இன்னும் மோசம். பிகேஆரில் கொஞ்சம் குரல் எழுப்புனார் ஆன்வார், கொஞ்சம் தைரியமாக ஏதாவது நமக்கு வாதம் கொடுத்தாரு, சப்புன்னு வாயை அடைச்சி விட்டாங்க. அஸ்மின் அலி துணை பிரதமராகி அப்படியே ஆக்கிடலான்னு சொல்லி ஒரு வாயை அடைச்சி விட்டார். இப்போ அஸ்மின் அலி பிஎனில் உள்ள தலைவர்களாக சேர்த்துக்கிட்டு அவர் ஒன்று ஆளுமையை கொண்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. அப்போ பிகேஆரில் 2 பிளவு. பரவாயில்ல, யார் ஊர் 2 போட்டால் கூட்டாடி தான் கொண்டாட்டம். சரிங்களா? கஷ்டப்பட்டு ஆட்சியை மாற்றியாச்சு. இப்போ அவங்க கையில் இருக்குது, குடும்பி அவங்க கையில் இருக்குது. ஆனால் இன்னும் யார் 22 வருஷமாக நம்மளை மோசம் கொடுமை பண்ணாங்கன்னு நம்ம யாராவது சொன்னோமானாங்க? பிஎனில் உள்ளவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க? ஏன்னா அவர் தானே தலைவராக இருந்தார். இப்போ கேட்டால் ஏன் அப்போ கேட்கலன்றாங்க. சரி, நாங்கள் தான் அப்போ தப்பு பண்ணிட்டோம், இப்போ நீங்கள் அவர் கூட தானே இருக்கீங்க. ஏங்க அவரை ஏங்க திருப்பி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவர் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போடுறது நீங்கள் தானே. வாயே திறக்க மாட்டீங்களே. அந்த போராட்டம், வீதி போராட்டம், அண்ணன் வேதமூர்த்தி அண்ணன். சரி பரவாயில்லைங்க, நம்ம குறை சொல்ல விரும்பலை. நடந்ததே இருக்கட்டும். ஏன் ஸ்லாங்கூரில் மட்டும் நம்ம பிஎன் தேக்கணும்னா நமக்காக உரிமை வேணும். நமக்கு இனிமேல் தான தர்மம் வேண்டாம், உரிமை கேட்கணும். எங்களோட சலுகைகள் இருக்குதாங்க. எங்களோட சலுகைகள் இருக்குது, எங்களுக்கு எழுதப்பட்டு வரையப்பட்டு இந்த கோட்பாடில் இருக்குது. அதை மட்டும் நீ எங்களுக்கு கொடு. விளையாட்டுக்காரர்களுக்கு எப்படி சலுகை இருக்கோ அதே மாதிரி இருக்குது. அதேமாதிரி எங்களோட சலுகை, எங்களோட நிலம், எங்களோட வீடு அமைப்பு திட்டம், எங்களோட வேலை வாய்ப்பு திட்டம், எங்களோட கல்வி உரிமை, இதெல்லாம் இருக்குது. அதை கொடு. அப்படின்னா யார் குரல் எழுப்புறது? யார் எழுப்புவா? எல்லாம் ஒரே கட்சியில் இருந்தால் யார் எழுப்புவா? முடியாதுல்ல. அதனால் இன்றைக்கி நீங்கள் செமினியில் வாக்களிச்சுட்டா, ஓட்டு போட்டுட்டா அரசாங்கம் மாறாது. கண்டிப்பாக இன்னும் அரப்பான அரசாங்கம் தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் நம்ம ஒரு எச்சரிக்கை கொடுக்கலாம். இனிமேல் மாற்றாத. ஏமா ஒரு ஆள்னால நீங்கள் எதுவும் நட்டம் வரைய போகிறதில்ல. பார்த்தியா, நீ பொய்யான வாக்குறுதி கொடுத்துட்ட. 25 வாக்குறுதி, 100 நாள், அது இதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ தண்ணி கூட திருப்பி காசு போட்டு சார்ஜ் பண்ண போகிறேன், ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு யாருக்கிட்டே பிளான் பண்ணிவிட்டு திட்டமிட்டுட்டு மறுபடியும் ஏதோ கூத்து பண்ணிட்டேன். 7 பில்லியனுக்கு சைன் பண்ணேன். அப்புறம் லஞ்சிப்பா அது ப்ரெஷர் கொடுத்தேன்னு இப்போ கொஞ்சம் குறைச்சி 6.55 நம்ம கொண்டாந்துட்டேன். ஏதோ கூத்துப்பட்டு இப்போ மறுபடியும் காசு சார்ஜ் பண்ண போகிறேன். சிலைங்கூரில் முடிஞ்சால் டேம் கட்ட வேண்டியதானே. சிலைங்கூரில் ஏதோ தண்ணி தைக்க ஏதோ நல்லா திங்க் பண்ண வேண்டியதானே. தூர நோக்கு இல்லை. அதனால் இவங்களுக்குள்ள ஒரு சில முன்ன இருந்த மாதிரியே வந்துருச்சு. ஏன்னா பெரும்பான்மை எப்பயுமே பெரும்பான்மையில் தேய்ச்சா இதுதான் பிரச்சனை. ஏன்னா இன்றைக்கி பெரும்பான்மை பக்கத்தானாரப்பன் தான் இருக்கிறாங்க ஸ்லாங்கூரில். அதனால் நம்ம எதை சொன்னாலும் நமக்குன்னு எதுவும் ஒன்றும் கிடைக்காது. நமக்கு இருக்கிற ஒய்பிமாருங்க இருக்காங்க, அவங்களால முயற்சி பண்ணுறாங்க. எப்போ பார்த்தாலும் இப்போ கணபதி ராவ் ஆஃபீஸ் போயிட்டா கோயில் பள்ளி, கோயில் பள்ளி, கோயில் பள்ளி, இதே தான் அவருக்கு. அவர் எவ்வளோ தான் பண்ணுவார்ண்ணா, எவ்வளோ தான் பண்ணுவார். அப்புறம் அவரும் மற்றவங்களாம் பார்த்துக்கணும்ல. சேவியர் பார்த்தீங்களா, ஸ்லேங்கூரில் இருந்தார். ஜோக்கா அழகாக மிட்டே இப்போ அந்த பத்திட்டிக்கா கோயிலை நவுத்திட்டு அவங்க சொந்தக்காரர்களுக்கு பார்த்துக்கிட்டு மெயின்டெனன்ஸ் சைன் பண்ணிட்டு அவர் பாட்டு போயிட்டார். அவர் ஒரு அமைச்சராக போய் உட்காந்துட்டார். இப்போ அவங்கவுங்க குடும்பத்துக்கு முன்னுரிமை தரதில் நான் தடுக்கலைங்க. வாய்ப்பு இருந்தால் பொழைச்சிக்குங்க, சம்பாரிச்சிங்க. ஆனால் உங்களுக்கு கேள்வி கேட்கணும். ஏன்னா பெரிய தலையை கேள்வி கேட்கணுன்னா கண்டிப்பாக யாருக்காக நீங்கள் வாக்களிக்கணும்? பிஎனுக்கு வாக்களிங்க. திருப்பி அரக்கான வாக்களிச்சிங்களா, உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நிறைய இளைஞர்கள் ஒன்றும் தெரியல, அரசியலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. சத்தம் போடுறாங்க, கூச்சம் போடுறாங்க, அதை போடுறாங்க, இதை பண்ணிட்டோம். அவங்க எல்லாம் தொழில் பண்ணுறாங்க. இப்போ இருந்த எஸ்கோ மெம்பர்லேருந்து எல்லாம் நீங்கள் போய் பாருங்கள்,
எல்லாம் தொழில் பண்ணுறாங்க, எல்லாம் அவங்கவுங்க ஆளுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஆதரவு பண்ணீங்க, ஏற்றி விட்டீங்க, இன்னும் ஏணிப்படியாக நம்மகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்கள் நண்பர்களே. இன்னும் சண்டை போட போகிறீங்களா? எதிர்கட்சியில் இருக்கிறது பிஎன்காரங்க. நீங்கள் சண்டை போட்டு என்ன செய்ய போகிறீங்க? ஒன்றும் கிடையாது. நம்ம சொல்கிற கருத்து உங்களுக்கு ஏற்றுக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு காலம் அங்கே போய் திணிச்சு பாருங்கள். நமக்குள்ளே ஒற்றுமை இல்லை, நம்ம கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாரே. கண்டிப்பாக இந்த ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக மாற்றி போடுங்க. கண்டிப்பாக ஜக்கரியா அவர்களுக்கு பிஎன் வேட்பாளருக்கு வாக்களித்து போடுங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு பய உணர்வு வருவோம், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்க. மறந்துடாத நண்பர்களே, உங்களுக்காக தான். இப்போ பாருங்கள், பெரிய பெரிய ஆச்சரியம் என்னென்னமோ நடக்குது எம்ஐசி கட்சியில். பார்த்தீங்களா, நேற்று நான் பார்த்தேன், எல்லா ஆளுங்கட்சிக்காரங்களும் முன்ன இருந்த ஆளுங்கட்சிக்காரங்களோட சகோதரத்துவமை, மக்கள் சக்தி தலைவர், ஐபிஎஃப் தலைவர், கிம்மா, பிபிபி, மைபிபியில் யாரும் வரல. வந்திருந்தால் அவங்க பேச விட்ருப்பாரு. டத்து சாரா கூப்பிட்டு பேசுகிறாங்க. நஜிப்பும் கேட்டார், இதை அன்றைக்கே செஞ்சுருக்கலாமாடாப்பா, ஏன்னா அன்றைக்கி இல்லைண்ணே. சரி பரவாயில்ல, இப்போ கூட லேட் இல்லை,